இன்னைக்கு நண்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். நான் தேங்காய் அரைச்சிட்டு இருந்தேன்னா அந்த டெரஸில் வேறு ஏதோ டம்முன்னு சத்தம் கேட்டுருந்துச்சு. என்னடான்னு போய் பார்த்தா இங்கே ஒருத்தர் ஸ்கிப்பிங் பண்ணிட்டு இருக்கிறான். நான் போன உடனே 502 503 கவுண்ட் பண்ணிட்டு இருந்தா. என்ன தம்பி ஒரு சொட்டு வேர்வை கூட வரலன்னா அதில் காற்றுல காஞ்சி போச்சு. நீங்களும் இந்த மாதிரி சின்ன வயசில் பண்ணியிருக்கீங்களாங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 1 ஸ்டெச்சில் யார் அதிகமாக கவுண்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு காம்படிஷன் வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சு பண்ணிட்டு இருந்தோமா. 50 கவுண்ட் பண்ண நானே கண் மாதிரி இருக்கேன். 12 கவுண்ட் பண்ணிவிட்டு ஐயோ கையில் நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சி உட்காந்துக்கிட்டான். 50 நாங்கள் எப்போ நண்டு வாங்கினாலும் சூப்பு தான் செய்வோமா. அந்த நண்டு குழம்புலாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, எப்படி வருமோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக வந்துருந்துச்சு, எப்படியோ நல்லா வந்துருச்சு. அப்புறம் காலையில் எந்திரிச்சு உடனே அந்த கீர்த்தி வாசனை பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கடா. நான் கொஞ்சிக்கிட்டே இருப்பேன், க்யூட்டாக இருக்கடான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி லவ் எல்லாம் மனசுக்குள்ளே இருந்தால் போதும், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்லாம் கிடையாதுன்னு. அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு எப்போல்லாம் சொல்லணும்னு தோணுதோ ஈகோ பார்க்காம பிடிச்சிருந்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்காக ஏதாவது சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதை சமாதானப்படுத்துறதுக்காக ஐயோ அழகாக இருக்குது க்யூட்டாக இருக்குன்னா அடிப்பிச்சு போடுவாங்க. அதுக்கெல்லாம் கம்பெனி பொறுப்பாகாது.